காலை வணக்கம். விவசாய அனைவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பாருங்கள், விவசாயத்துக்குள்ள போகலாம். இந்த இந்த செடி சவுச்சவு செடி சரியான சுருட்டையாக இருந்துச்சு. இந்த பாருங்கள், ரொம்ப சுருட்டை. பிடிங்கிறணும் அப்படின்னு எல்லோரும் வந்து பார்த்துட்டு, இதெல்லாம் சீர்படுத்த முடியாதியா, இதெல்லாம் ஒன்றும் சுருட்டை விலகாது, இந்த வைரஸ் விழுந்துருச்சு, இதெல்லாம் விழுந்துடாது, விலகாது, இதெல்லாம் பிடிங்கி எறிஞ்சிருங்க. இந்த மாதிரி செடியைத்தான் நாங்கள் ஏகப்பட்ட செடியை பிடிங்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் பிடுங்க மாட்டேன். இது மாதிரி எனக்கு காடு எங்குமே ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஆனால் ஆர்ஜிஎம்மும் உரம் அதை நாங்கள் ப்ரேயர் பண்ணோம்னா, எங்களுக்கு நம்பிக்கையோடு நாங்கள் ப்ரேயர் பண்ணி அதை மருந்து அடித்து விட்டோம்னா இந்த சுருட்டை விளையிடும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் கேட்கல, யாருமே கேட்கல. நான் ஆர்ஜிஎம் அது மேலே பாரத்தை போட்டு ஆர்ஜிஎம்மத்தை உரத்தை கலக்கி நல்லா குளிராக அடிச்சு விட்டு, ஒரே தூரம் தான் இருக்குது பாருங்கள், ஒரே தூரம் தான். அது 2 தூரம் 3 தூரம் வச்சுருந்தான், 2 எலி மேஞ்சிருச்சு. ஒரு தூர்லேயும் சுருட்டு விழுந்துருச்சு. இதையும் பிடிக்கிட்டோம்னா அந்த இடம் புறமே பட்டை விழுந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நம்ம பிடுங்க வேணாம், நம்ம கையில் மருந்து இருக்குதே அப்படின்ட்டு மருந்து அடிச்சுங்க. இந்த அடித்த பின்னாடி சுருட்டை பாருங்கள் எப்படி விளைய இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி கூட 6 நாள் தான் ஆகுது. 6 நாளையில் இவ்வளோ மாற்றம் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கிலே மொட்டு பாஞ்சு இருந்துச்சு. இந்த 6 நாளைக்குள்ள இந்த குழந்தை பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். குழந்தை பாருங்கள், அருமையாக வளர்ந்துருக்குது. எனக்கு இதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே இந்த நம்பிக்கையோடு நான் இந்த உரத்தை வச்சு நான் பயன்படுத்தினா எனக்கு நல்லா போதும். இந்த உரம் எனக்கு ரொம்ப கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் மாதிரி இந்த உரம் எங்களுக்கு கிடச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. சம்சாரிகள்கிட்ட சொன்னோம்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள், காடு புறமே பாருங்கள், இதாங்க நம்ம காடு. இந்த எல்லாமே புதுக்கொடி புறமே நட்டுருக்குறேன். பாருங்கள், எல்லாத்துலேயுமே சுருட்டை இருந்துச்சுங்க. நாங்கள் பாருங்கள், சுருட்டையை பாருங்கள், இந்த இதெல்லாம் சுருட்டை தான் இருந்துச்சு, ஆனால் விளையிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப சுருட்டையாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் சுருட்டை, ரொம்ப ரொம்ப சுருட்டை இந்த செடி. ஆனால் இப்போ பாருங்கள், ஒரே மருந்து தான் அடித்து விளையிடுச்சு. இன்றைக்கோட 6 நாள் தான் ஆகுது. 6 நாளையில் இந்த மாற்றம் கிடைக்குது. எந்த உரமும் இந்த மாதிரி மாற்றத்தை கொடுத்ததே கிடையாது. எந்த உரக்கடையிலையும் உரத்தை வாங்கி போட்டு பாருங்கள், 6 நாளையிலே இந்த மாற்றம் கிடைக்குமா? கிடைச்சதை நான் பார்த்ததில்ல. நானும் 50 வருஷமாக தான் விவசாயம் பண்ணுறேன். இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மன நம்பிக்கையோடு இந்த மாதிரி திருப்தி அடைகிற மாதிரி உரம் கிடையவே கிடையாதுங்க. ஆர்ஜிஎம் உரம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த பாருங்கள், 400 கிலோ இந்த இளங்குடி தான் போட்டிருக்குறேன். எல்லாத்துக்கும் இளங்குடியில் சுருட்டடிக்கணுன்னு தான் சொல்கிறாங்க. பாருங்கள், நம்மளுக்கு எதுனாச்சு அடிச்சிச்சு, எல்லாத்துலேயுமே விழுந்துருந்துச்சு. ஆனால் மருந்து ஒரே மருந்து தான் அடிச்சு, ஒரு மருந்து அடித்ததில் நல்லா 6 நாள் தான் ஆகுது. இன்னும் ஒரு 4 நாள் சென்று இன்னொரு மருந்து அடிப்பேன். 5 நாளையில் அடிக்க சொன்னாங்க. நம்ம 10 நாளையில் அடிப்போம். ஏன்னு கேட்டால் சுருட்டை இப்போ தான் விலகுது. அப்படியே இப்போ 2ஆம் நம்பர் பாக்கெட் அடித்து இனி அடுத்து 10 நாள் சென்று 3ஆம் நம்பர் பாக்கெட்டை அடித்து அதுலேயும் 60 தான் அடிப்பேன். காக்கில் அந்த பொடி காக்கில் 10 டேங்க். இப்போ எல்லாம் காக்கில் போட தேவையில்ல, ஒரு 150 போட்டால் போதும். அதை போட்டு 10 டேங்கில் கலக்கி மருந்து ஊற்றி அடித்து விட்ருவீங்க. இன்னும் 4 நாள் சென்று இன்னொரு அடி அடிச்சிருங்க. வளர்த்தி ஆயிடுச்சு. இந்த பந்தலை வளர்ந்துருச்சு. ஒரு யூரியாவா கலப்புறமா எதுவும் வைக்க கிடையாது. இங்கே பாருங்கள், பாத்தியே பாத்தியே கட்டலை பாருங்கள், பாத்தியே கட்டலை பாருங்கள், பாத்தி இழுத்து கட்டலை, பீன்ஸு போட்டாக்கில் இருக்குது. அதுக்கு பீன்ஸு போட்ட காடு தான் இது. பீன்ஸு போட்ட காட்டிலையெல்லாம் புழுன்னு வருது, கொடி தண்டிக்க வேலையா, ரொம்ப வெளுத்து போய் வருதியா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செடியாக பாருங்கள், இங்கே பாருங்கள், தண்டை பாருங்கள், கொண்டை பாருங்கள், பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாமே இந்த உரம் தான். அடி உரம் ஒரு தடவை தான் ஊற்றுறேன். அடி உரத்தை ஊற்றி விட்டு, அடி உரம் ஊற்றி 15 நாள் ஆச்சு. அதுக்கு பின்னாடி மருந்து அடித்து இப்போ 6 நாள் ஆச்சு. 6 நாள் ஆச்சு. நல்ல மாற்றம் கிடச்சிருக்குது. கொடியும் டிஏபி போட்ட மாதிரி கருகருன்னு இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, கருகருன்னு இருக்குது. இந்த கொடியை பூரா இந்த எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி கருகருன்னு இருக்குது பாருங்கள். பாருங்கள், இதுக்கு மேலே எதுங்க, இதெல்லாம் ரொம்ப சிரட்டங்க. பிடுங்கணும் அப்படின்னாங்க. என் மையன் பார்த்துட்டு, அப்போ இதெல்லாம் பிடுங்கிருப்பா அப்படிங்க. இந்த பாருங்கள், இந்த சுரட்டையெல்லாம் இந்த பாருங்கள் எப்படி விளையிருக்கு பாருங்கள். 6 நாளையில் பாருங்கள்
எப்படி எப்படி விலை இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, ஆனால் சுருட்டு முழு சுருட்டு. இந்த இப்படி பந்தலில் போய் படந்த கொடி அத்தம்னா நாம் எங்கெங்கே வருது? நம்ம விளக்காய் வாங்கி பழையபடி நட்டு என்ன செய்ய முடியுந்தா? இதெல்லாம் சுருட்டாவே ஏன் இப்படி செடியெல்லாம் அத்துறாங்கப்பா, அப்புறம் காய்க்கிற செடியே பிடுங்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பிடுங்கடா பிடுங்கட்டப்பா, நம்மளுக்கு பிடுங்க வேணாம், நம்மளுக்கு தான் உரம் இருக்குல்ல. அதனால் இந்த உரத்தை அடித்து பார்ப்போம், கடவுள் எப்படி விடுதாருன்னு பார்ப்போம். ஆனால் இத்தனை வருஷமாக உரம் அந்த உரம் தான் போட்டு பழைய கொடிக்கே போட்டேன் நான், பழைய தூரத்துலேயே வச்சு. ஆனால் பழைய கொடி பூராமே பந்து அமைங்கிருச்சு. 4 வருஷமாக வெட்டாமல் இருக்கும். தம்பி பூரம் எடுத்து போச்சு. அதனால் பூரம் வெட்டி எறிஞ்சிட்டு பீன்ஸை போட்டோம். பீன்ஸை போட்டு எடுத்துக்கிட்டு பீன்ஸுக்குள்ளே பீன்ஸ் எடுத்து முடிக்க ஒரு 2வது எடுப்பு எடுக்கையிலே கொடியை நட்டு விட்டோம். நட்டு விட்ட பின்னாடி இப்போ இந்த கொடி வளர்ந்துருச்சுங்க. இன்னும் களையெல்லாம் வெட்டாமல் இருக்குது, பார்த்தா வெட்டிக்கிட்டு வர்றோம். இதுதாங்க ஆர்ஜிஎம்மு உரம், அருமையாக இருக்குது. மக்கள் அனைவரும் இந்த ஆர்ஜிஎம்மு உரம் எங்கே கிடைக்குதோ அதை விசாரித்து இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோவை காரங்கள்கிட்ட கேட்டு இந்த உரத்தை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா அவசியம் எல்லாருமே நல்லா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். யாரும் கொடியை பிடுங்க வேணாம், யாரும் கொடியை அத்தெரிய வேணாம், அறுத்தெரிய வேணாம். காய்க்கிற கொடியை கூட காப்பாற்றி போடலாம். தொடர்ந்து வேறு உரம் கொடுக்காமலே இதவே 15 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருங்க, அற்புதமாக வந்துடும். இதாங்க உரம். நம்புங்க, நம்பி செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.